ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் மிஷினில் இனி செக் மூலமாகவும் காசு எடுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து டெபிட் கார்டு வந்து தேவையில்லை. தலைப்பு உண்மைதானா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சில சந்தேகத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக தலைப்பு வந்து உண்மை தான். இனி வந்து ஏடிஎம் மிஷினில் டெபிட் கார்டு இல்லாமல் நம்ம செக் மூலமாகவே காசு எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற செக்க வந்து ஃபர்ஸ்ட்டு பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பேங்க் மூலமாவோ, இல்ல ஏடிஎம் மூலமாவோ நம்ம டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம காசு எடுத்துக்கலாம். இனிமே வந்து நம்ம பேங்க் போய் காத்திருக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்ல. அதுவும் ஒரே நிமிஷத்துல ஏடிஎம் மிஷின்ல நம்ம செக் மூலமாவே காசு எடுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெங்களூர் மற்றும் குருகிராம் அப்படிங்கிற இடத்துல 2 பிரைவேட் பேங்க் வந்து இத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இன்னும் கொ இன்னும் கொஞ்ச நாள்ல இத வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாரி இருக்குது. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்? அந்த மிஷின் வந்து எப்படி இருக்கும்? எப்படி ஒர்க் ஆகும்? அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நார்மலா சேம் தாங்க. நம்ம டெபிட் கார்டு யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன லாங்குவேஜ் செலக்ஷன் பண்ணோமோ, அதே மாரி தான். ஃபர்ஸ்ட் ஏடிஎம் மிஷின்ல வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணும்போது, நம்ம ஃபுல் கண்ட்ரோல் வந்து அந்த பேங்க்ல உள்ள வங்கி அதிகாரியோட கையில வந்து ஃபுல் கண்ட்ரோல் போயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேங்க்ல உள்ள மாரியே தான். நம்ம வந்து இந்த செக்க வந்து ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணணும். நம்ம டெபாசிட் பண்ணும்போது நம்மளோட ஐடென்டிட்டி நீங்க தானா அப்டிங்கிறத ஒரு வெரிஃபை பண்றதுக்காக நம்மளோட ஐடென்டிட்டி வந்து கண்டிப்பா அந்த மிஷின் கேட்கும். அந்த ஐடென்டிட்டிய வந்து நம்ம அந்த மிஷின்லயே நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம், அந்த மிஷின்லயே நம்ம சிக்னேச்சர் பண்ற மாரி இருக்கும். சிக்னேச்சர் ஏன்னா ஃபுல் டச்ல இருக்கிற மாரி தான் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம சிக்னேச்சர் போட்டதுக்கு அப்புறம், உங்களோட கேஒய்சி ஃபுல்லாவே வெரிஃபை ஆயிட்டு, உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்களோ அது ரெடி ஆயிடும். ரெடி ஆனதுக்கு அப்புறம், நீங்க என்ன குவான்டிட்டில கேட்குறீங்க? 500ஸ்ல எவ்வளோ குவான்டிட்டி? 2000ல எவ்வளோ குவான்டிட்டி? அப்படிங்கிற மாரி நீங்க எந்த குவான்டிட்டில கேட்குறீங்களோ, அந்த குவான்டிட்டிக்கு நீங்க அந்த குவான்டிட்டி கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டே நீங்க எடுத்துக்கலாம். இந்த மெஷின்ல வந்து அந்த பேங்க்குள்ள பர்ட்டிகுலர் செக் மட்டும் தான் போட முடியுமா? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இல்ல எல்லா பேங்க்ல உள்ள நம்ம செக்க கூட இந்த ஏடிஎம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி இந்த மிஷினோட டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, எல்லா பேங்க்கும் இந்த பேங்கோட லிங்க் ஆயிருக்கணும் அப்படின்னு தான் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த சேவை வந்து 24/7 ஃபுல் டே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மஸ்ட் ஒண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்ல ஆதார் கார்டு வந்து கண்டிப்பா இணைச்சிருக்கணும். அ என்னதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஆதார் கார்டு வந்து நம்ம பேங்க் அக்கவுண்டோட இணைக்க தேவையில்ல அப்படின்னு சொன்னா கூட, இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா பேங்க் அக்கவுண்டோட ஆதார் கார்டு வந்து நீங்க இணைச்சே ஆகணும். ஏன் அப்படின்னா, நீங்க இந்த செக்க வந்து நீங்க உள்ள டெபாசிட் பண்ணும்போது, உங்களோட பயோமெட்ரிக் வந்து வெரிஃபை பண்ணும். அதனால தான் மஸ்ட் இணைக்க சொல்றாங்க. இனிமே வரப்போற காலகட்டத்தில ஏடிஎம் மிஷின்லயே நம்ம கேஒய்சி கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி அடுத்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. கண்டிப்பா இந்த இந்த டெக்னாலஜி வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனி நம்ம பேங்க்ல போய் இதுக்காக நம்ம செக் எடுத்துட்டு போய் நம்ம பேங்க்ல போய் ஒரு ஹாஃப் டே வேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். இனி வந்து ஒரே நிமிஷத்தில நம்ம செக்க டெபாசிட் பண்ணி நம்ம அமௌண்ட்டே கையில எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி டெக்னாலஜி வந்துருச்சு. அ ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அ வேற உங்களுக்கு ஆன்லைன்ல என்ன டாபிக் வந்து சந்தேகமா இருக்கு அப்படின்னு நீங்க இருந்துச்சுன்னா, உடனே நீங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த நோட்ஸ்லாம் எடுத்துட்டு கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோவ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.